السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وإلى ثمود أخاهم صالحا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره هو أنشأكم من الأرض واستعمركم فيها فاستغفروه ثم توبوا إليه இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். சதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மேபெரிய கிருபையினால் தொடர்படியாக வாரம் புதன்கிழமை நாம் குர்ஆனுடைய வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரத்துல் ஹூதில் 61வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன 60வது ஆயத்தில் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை எப்படி அழித்தோம், அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் கொடுத்தோம், எதனால் அழித்தோம் அப்படிங்கிற சம்பந்தமாக ஏறத்தாழ 50வது ஆயத்திலிருந்து 60 வரையும் 10 ஆயத்துக்கள் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட வசனங்கள் போயிருந்துச்சு. இப்போ இங்கே அல்லாஹ் சொல்ல வர்றது வந்துட்டு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்களும் அவங்களுடைய கூட்டத்தார்கள் சம்மந்தமாக இங்கே அல்லாஹ் சொல்ல போகிறோம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கிமு 1800 இருந்து 2000 வரையும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏறத்தாழ 200 வருஷம் காலங்கள் அவங்க பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க. 200 வருட காலங்கள் அவங்க பூமியில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தில் இருந்து 9வது தலைமுறையில் வர்றாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து 9வது தலைமுறையில் வர்றாங்க. அவங்களுடைய இந்த 9 தலைமுறையும் நான் சொல்லிடுறேன். இப்போ சாலிஹ் பின் உபைத் மேலேருந்து அப்படி கீழே இறங்குவோம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரையும் 9 தலைமுறைகள் எப்படி வருதுன்னு நம்ம சொல்லிடுறேன். சாலிஹ் பின் உபைத் 1வது, 2வது உபைத் பின் மாசித் இது 2வது, 3வது மாசித் பின் உபைத், மறுபடியும் உபைத் வந்து மறுபடியும் வர்றாங்க. மாசித் பின் உபைத், அதாவது பேர் நபர் வேற பேர் ஒன்று, அப்படி மறுபடியும் சொல்கிறேன். 1வதுலேருந்து சாலிஹ் பின் உபைத் 1வது, 2வது உபைத் பின் மாசித் 2வது, 3வது மாசித் பின் உபைத் 3வது, 4வது உபைத் பின் ஹாஜிர் 4வது, 5வது ஹாஜிர் பின் சமூத் 5வது, 6வது சமூத் பின் ஆபிர் 6வது, 7வது ஆபிர் பின் இரம் 7வது, அடுத்து 8வது இரம் பின் சாம் 8வது, 9வது சாம் பின் நூஹ். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனில் ஒரு நபர் பேர் சாமா இருந்துச்சு இல்லையா? 4 பேரில் ஒருவருடைய பேர் வந்து சாம். அங்கே சாம் அப்படிங்கிறவரில் இருந்து தான் அவங்களுடைய தலைமுறைகள் வருது அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. ஆக மொத்தம் 9 தலைமுறையில் 9வது தலைமுறை தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இந்த விஷயங்கள் வந்து குர்ஆனுக்கு விரிவுரை உடைய ஒரு கித்தாபு அத்தாட்சிகள் அப்படின்ற கித்தாபில் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த எழுத்தாளர், அந்த ஆசிரியர் கொண்டு வர்றாங்க. சரி, இப்போ இந்த கூட்டத்தார்கள் வந்து இந்த ஆயத்தில் வந்து எப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்க, அவர்களுடைய சகோதரர்களிலிருந்து அவர் நபியை நான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறான். ஏண்டாக்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் தான் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஹூத் நபி அவங்க வந்து ஆது கூட்டத்தார்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க இவங்க, சரியா? அங்கேருந்து வந்ததுனால தான் இவங்க வந்து அந்த சகோதரர்கள்ட்டேருந்து நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு. ஆது சமூது கூட்டத்தார்கள் நம்ம சொல்ல போகும்போது ஆது கூட்டத்தார்கள் தனியாக சொல்லுவாங்க, ஆது சமூது கூட்டத்தார்கள் அப்படிங்கிறது சேர்ந்து வரும். அப்போ அப்படிங்கிறதுனால தான் அவர்களுடைய சகோதரர்கள் இருந்து நான் வந்து என்ன செஞ்சேன், ஒரு தூதரனை அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாம் சொல்லி காமிக்கிறான். சரி, இவங்க வந்து எதுக்கான அந்த மக்களுக்கு வந்து என்ன விஷயத்துக்கான இவங்களுடைய காலத்தில் என்ன, ஒவ்வொரு நபியுடைய காலத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? அப்போ இவங்களுடைய காலங்களில் வந்து வழக்கம் போல் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, விக்கிரக வழிபாடு, சிலை வணக்க வழிபாடுகளை அவங்க செஞ்சுக்கிட்டு வந்தாங்க.
நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க, அதை மக்களுக்கு மத்தியில் பிரகடனம் செஞ்சாங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் கூடாது, அது வந்து அல்லாஹ் வந்து ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாக்கா, அவங்கள கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டு அவங்கள ஏற்றுக்கிறவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிற அந்த ஆயத்தில் வந்து அந்த மக்களுக்காக வேண்டி அவங்க போய் தாவா கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த மக்கள் சொன்ன சில விஷயங்களையும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். முதல்ல நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து உங்களை என்னைய படைச்ச ரப்புல் ஆலமீனை விட்டுட்டு நீங்கள் வந்து வேறொரு கடவுளை நீங்கள் கூப்பிட்றது கொஞ்சம் கூட நியாயமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் உங்களை அல்லாஹ் எப்படி தெரியுமா படைச்சிருந்தான், பூமியிலிருந்து உண்டாக்கி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இதுக்கு இந்த பூமியிலிருந்து உண்டாக்கி இருந்தான் அப்படிங்கிறதுக்கு முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துக்கள் நமக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, அல்லாஹு தஆலா முதல்ல யார் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைக்க போகும்போது எங்கே இருந்தான் படைச்சான், பூமியிலிருந்து அந்த மண்ணை குலைச்சி தானே படைச்சான். அப்போ முதல்ல படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மண்ணிலிருந்து படைச்சான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான், பூமியிலிருந்து உங்களை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் புழங்கினா அப்படிங்கிறத விஷயத்தை சொல்ல வர்றாங்க. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த கருத்து சரியான கருத்து தான், இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தை நம்ம பார்க்கணும். சரி, அப்போ மற்றவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ உடல் வலிமை வேணும் அப்படின்னாக்க நல்ல சத்தான பொருட்கள் சாப்பிடணும். இன்றைக்கி வந்து டாக்டர்கிட்ட போனோன்னு அப்படின்னாக்க டாக்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உடம்புல வந்து சத்து இல்லை, அயன் சத்து நல்லா நீங்கள் எடுக்கணும், அப்போ நீங்கள் சத்தான பொருட்கள் சாப்பிடுங்க, நட்ஸு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த தானிய வகைகளாக இருக்கட்டும், வேறு பழங்களாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் எல்லாமே எங்கே இருந்தால் வருது, பூமியில் இருந்தால் வருது. அப்போ ஒரு கணவன் மனைவி அவங்க 2 பேரும் குழந்தை வேணும் அப்படின்னாக்க நட்ஸுகள் சாப்பிடுங்க, அந்த சத்தான பொருட்கள் சாப்பிட்ட பின்னாடி தான் அவங்களால என்ன செய்ய முடியும், குழந்தைகள் பெற முடியும் அப்படிங்கிறதையும், அதனால தான் இந்த இடத்துல பூமியிலிருந்து உங்களை நம்ம என்ன செஞ்சோம், படைச்சிருக்கிறோம், உண்டாக்கணும், அல்லாஹு தஆலா உண்டாக்கி இருக்கிறான், அப்போ நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்கிறாங்க. நான் வெறுமனே உங்களை வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கிற சொல்லலப்பா, நீங்கள் இந்த பூமியில் இந்த பூமியில் இருந்து உங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் எங்கே வேண்டாலும் இருந்துக்கலாம், உங்களுக்கு சுகபோகங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களை எல்லாத்தையுமே இந்த பூமியில் உங்களுக்கு கொடுத்துட்டான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமியில் இறக்கும் போது அல்லாஹ் அப்படி சொல்லித்தானே இறக்கனா, உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பூமியில் இருக்குது, நீங்கள் போய் இறங்கி அதை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். சாப்பாட்டு வகையில் தான் சொந்தமாக உற்பத்தி செஞ்சுக்கிறணும். மற்ற தேவைகள், உங்களுக்கு தண்ணி வேணுமா, தண்ணி இருக்குது, காற்று உங்களுக்கு சுத்தமான காற்றை கொடுக்கணும், அந்த காற்றும் அங்கே இருக்குது. அப்போ இப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில் வந்து வாழணும் அப்படின்றாக்க அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அல்லது உயிர் ஜீவராசிகள், எத்தனை உயிர் ஜீவராசிகள் பூமிக்கு மேலே இருக்குதோ அத்தனை உயிர் ஜீவராசிகளும் இந்த பூமியில் வாழ்கிற அளவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், எல்லாமே தயார்படுத்தி வச்சுட்டேன். அதே மாதிரி தான் இங்கே அல்லாஹ் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நம்ம எல்லாரும் இந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் அந்த பூமியை தயார் செஞ்சு வச்சுட்டான். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீங்க, இணை வைக்காதீங்க, நீங்கள் அவன்கிட்ட வந்து தௌபா செய்யுங்க. தௌபா செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்படும், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு சொன்ன மாதிரியே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அப்போ நீங்கள் அல்லாஹ்கிட்ட தௌபா பண்ணுங்க, நீங்கள் அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இந்த பாவ மன்னிப்புங்கிறது வந்து நம்ம பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரும்பாலும் துஆக்கள்ல வந்துட்டு அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னாக்க பல ஷர்த்துக்கள் கொண்டு வர்றாங்க. அதில் அதிகமான பாவ மன்னிப்புடைய ஷர்த்துக்களை கொண்டு வர்றாங்க. இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க, அல்லாஹ்ட்ட ரப்பனா அக்ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக மன்னிச்சிரு ரப்பே நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி அதிகமாக துஆக்கள் வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு பாவங்களை மன்னிச்சிட்டாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி பல முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. இந்த இடத்துலையும் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் பக்கமே நீங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. மௌத்தான பின்னாடி நாளைய கியாமத் நாளில் அவன் வந்து எழுப்புவான், அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பதில் சொல்லணும், நீங்கள் யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய ரப்பு உங்களுக்கு விட ரொம்ப தூரத்தில் இல்லை, ஏன் ரப்பு ரொம்ப நெருக்கமாகத்தான் இருக்கிறான். அதனால் நீங்கள் தாராளமாக தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் கேளுங்க, உங்களுடைய பாவ மன்னிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டீங்க என்றால் முஜீபுன், அவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் அளிச்சிருவான். பதில் என்ன, அந்த நேரம் இருந்த மக்களுக்கு
அவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு என்ன பதில்? அவங்களுடைய பாவங்களை பூரா மன்னிக்கிறது, மன்னிச்சு அவங்கள நல்ல அடியார்களாக அல்லாஹ் மாற்றி கொடுக்கணும். அப்படிங்கிற கூட்டத்தில் உங்களை மாற்றி விட்டுருவான், நீங்கள் அவன்கிட்ட தாராளமாக நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய சமுதாய மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மக்கள் பதில் சொல்கிறாங்க. நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். என்ன விஷயம்டாக்க, பொதுவாகவே நபிமார்கள் அப்படின்றாலே எல்லாத்திலிருந்தும் நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவங்க. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலங்களில் நபி அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதும் சரி, அதாவது நுபுவத்து வருவதற்கு முன்னாடி, நபித்துவம் வருவதற்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, நபித்துவம் வந்த பின்னாடியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. யார்கிட்டையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. வரலாறில் பார்த்தோம்னாக்க குழந்தையாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருக்கும்போது அந்த நேரத்தில் ஜாமா வாங்க போகிறதாக இருந்தால், கடையில் போய் ஏதாவது ஜாமா வாங்கணும் அப்படின்னாக்க நாயகம் என்ன செய்வாங்களா, ஒவ்வொரு வீட்டையாக தட்டி, அம்மா உங்களுக்கு ஏதாவது ஜாமா வாங்கிட்டு வரணுமா, நான் கடைக்கு போகிறேன், உங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணுமா, வேற ஏதாவது வேலை செய்யணுமா, அந்த அளவுக்கு சாஃப்டான முறையில் நாயகம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு கொண்டு வருவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனாக்க நாயகத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் அது, வரலாறு தான் அது. அவங்களுடைய பெரியத்தா அபூ தாலிப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கட்டடங்கள் மறுசீரமைப்பு செய்வதற்காக வேண்டி இருந்த அந்த நேரத்தில் அது காபான்னு கொண்டு வர்றாங்க. இன்னும் சில இடங்களில் அவங்க வீடு கட்டினாங்கன்ற அல்லாஹ் ஆயிரம். ஆனால் காபாங்கிறது தான் பெரும்பாலான அறிஞருடைய கருத்து. சரி, அப்போ அப்படி இந்த மாதிரி செய்ய போகும்போது இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, தான் உடுத்தி இருந்த கைலியில் இருக்க கீழங்கி, கைலின்னு கொண்டு வர்றாங்க. கீழங்கி அதை சுருமாடு மாதிரி சுற்றுறாங்க. சுருமாடுனாக்க நம்ம ஊரில் பார்த்தோம்னாக்க தண்ணி குடம் தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு துண்டை எடுத்து சுற்றி தலையில் வச்சு அதுக்கு மேலே குடத்தை வச்சு தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு பேர் சுருமாடுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி சுற்றுறாங்க, சுற்றி தலையில் வச்சு அதில் கல்லை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ கீழே பிறந்த மேனியோடு இருக்கிறாங்க. அந்த ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பாங்க, அது குறிப்பிட்ட அளவு தான் எழுதுகிறாங்க. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விதமான மயக்கத்தை அல்லாஹ் கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்த ஹஸரத் அபூ தாலிப் வேகமாக ஒடியாந்து அந்த சுற்றி இருந்த துண்டை எடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்கள அவுரத்தை மறைச்சு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்த, நீ ஏன் செய்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஓரத்தில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அந்த அளவுக்கு பாதுகாத்தான் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ பொதுவாகவே எல்லா நபிமார்களுக்கும் இதுதான் ஒரு விஷயம். எந்த நபிமார்களையும் அல்லாஹ் என்ன செய்யலை, கைவிடலை. இப்போ நம்மளையும் அல்லாஹ்வுத்தாலா கைவிட மாட்டான். நம்மளும் அல்லாஹ் மேலே முழு யக்கீன் வைக்கணும். இப்போ நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு, அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள், மக்களுக்கு மத்தியில் எப்படி பழகுறாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கல்ல, மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் பேசுகிறீங்க, அதே மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் பார்த்ததில்ல எங்களுடைய ஊரில், நீங்கள் ஒழுக்கமான ஒரு மனிதராக இருக்கிறீங்க, நல்ல குணம் படித்த மனுஷனாக இருக்கிறீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள் தான் எங்களை கவர்ந்துரு, நாங்கள் உங்கள்கிட்ட வந்ததுக்கு காரணம் நீங்கள் நடந்துக்கிட்ட விதங்கள் தான். அப்போ ஒரு மனுஷனுடைய நடவடிக்கைகள் அடுத்தவங்களை கவரும் அப்படிங்கிறதுக்கு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்குது. அப்போ அதுக்கு பிற்பாடு அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையில் பார்த்து தான் நாங்கள் நம்பினோம், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு கால் நீங்கள் இந்த மாதிரி எங்களுடைய மூதாதையர்கள் எந்த கடவுளை வணங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட்டுட்டு நீ வாங்கன்னு கூப்பிடுறீங்கல்ல, அது எங்களுக்கு பிடிக்கலை. நாங்கள் சுத்தமாக உங்களை என்ன செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, உங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்குது, கடுமையான சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அவங்க. திட்டமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா, நீங்கள் எங்களுடைய மூதாதையருடைய கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால் அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொன்னாங்க. இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க. அவங்க கூட்டத்தாரில் பார்த்து சொன்னாங்க, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு வெறுமனே தாவா ஒன்றும் கொடுக்கல, உங்களுக்கு நீங்கள் கேட்ட எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன எவிடன்ஸ் கேட்டீங்களோ அதை நான் கொடுக்க, பின்னாடியே அந்த ஆதாரம் வருது, எவிடன்ஸ் வருது பின்னாடியே. நான் சும்மா ஒன்றும் கொடுக்கலை. அப்போ நான் அதை கொடுத்துட்டேன். கொடுத்த பின்னாடி தான் நான் உங்களை என்ன செய்கிறேன், நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கூப்பிட்றேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதிலிருந்து பின் வாங்குறீங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நான் அந்த பக்கம் வருவேன் நினைக்காதீங்க. எல்லா நபிமார்களும் சொன்ன அந்த வார்த்தையை நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், என்னையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, நாளைக்கு நான் அவனுடைய தண்டனையை நான் பயப்படுறேன்.
அவனுடைய பனிஷ்மெண்ட்டை நான் பயப்படுறேன். ஏன் தெரியுமா, நாளை கியாமத்தில் நான் நிப்பாட்டி எனக்கு நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்ட அந்த நேரத்தில் நான் வந்து நஷ்டவாளியாக நின்றக்கூடாது. உங்களுக்கு நான் சாதகமாக பேசிட்டு நாளை கியாமத்தினால நஷ்டவாளியாக நின்றக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து நான் பயப்படுறேன். நான் வந்து உங்களை வந்து நஷ்டவாளியாக இருக்கிற கூடாது அப்படிங்கிறத அதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். நீங்கள் இருக்கீங்களா, அதில் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த 3 ஆயத்துக்குள்ள அடங்கின விஷயங்கள் தான் இது. இப்போ இதில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் தாவா கொடுத்ததோடு அவங்க ஏகத்துவத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு மத்தியில் நபியாக வந்ததெல்லாம் நோக்கம் என்ன தெரியுமா, ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் வேற எதுக்காக வேண்டியும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வர இருக்கிற பனிஷ்மெண்ட் தண்டனையை நான் எடுத்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தண்டனைக்கு பயந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயங்களை, ஓரிரை கோட்பாடுக்கு மாறு செய்கிறீங்க இல்லையா, ஷிர்க் வைக்கிறீங்க இல்லையா, இந்த ஷிர்க்குடைய விஷயங்கள் நீங்கள் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அப்படி நீங்கள் விடலை, அப்படி என்றால் நீங்கள் விடலைனாக்கா உங்களுக்கு என்ன தெரியுமா வரும், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வந்துடும். அதில் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க, இது வந்து பெருங்கொண்ட நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு. இப்போ நான் உங்களுக்கு மத்தியில் சொன்ன இந்த விஷயங்கள் தஃப்சீர் தபர்ரிலையும் தஃப்சீர் மஆரிஃபுல் குர்ஆன்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. சரி, இப்போ அதுக்கு பிற்பாடு உள்ள சில விஷயங்களை கொண்டு போகிறாங்க. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் 61வது ஆயத்து. வ இலா சமூது கூட்டத்தார்களின் பக்கம் நாம் அனுப்பினோம். யாரை, அகாஹும் அவருடைய சகோதரரையே நாம் அவர்களுக்கு தூதராக அனுப்பினோம். அந்த தூதர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. யார் அந்த சகோதரர் யார் அப்படின்னாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூதராக அனுப்பணும். சரி, இவங்க போய் அந்த மக்களுக்கு மத்தியில் என்ன சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா கௌமி அபுதுல்லாஹ, என்னுடைய சமுதாயத்தார்களே அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். யா கௌமி அபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். மாலக்கும், உங்களுக்கு என்ன வந்துருச்சு, எதனால் இப்படி இருக்கீங்க, கை செய்தப்பட்டு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி, அது கேள்விக்குறியான ஒரு வார்த்தை. மாலக்கும், உங்களுக்கு என்ன வந்துருச்சு, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு வார்த்தை அங்கே புலங்குறாங்க. மாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, மின் இலாஹின், ஒரு கடவுளிலிருந்து. எப்படிப்பட்ட இறைவன், கைருஹு, ஏகத்துவ அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் நீங்கள் வேறொரு கடவுளை எடுத்து வணங்குறீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வணங்குறதுனால உங்களுக்கு என்ன வந்துருச்சு, எந்த லாபமும் இல்லை. அதனால முன்னாடியே நம்ம சூரா பக்ராவில் சில விஷயங்களை பார்த்துட்டோம். நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளால் நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பதார்த்தங்கள் உட்காரக்கூடிய ஈயை கூட விரட்ட முடியாது அப்படின்ற வசனங்கள் வந்துருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல அதைத்தான் அவங்க மறைமுகமாக சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு வேறொரு கடவுளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், எதுவுமே கிடையாது. அதாவது நஷ்டவாளிகளாக தான் இருக்கிறீங்க, எந்த விதமான லாபமும் கிடையாது. ஹுவ, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அன்ஷா அக்கும், உங்களை உண்டாக்கினான், உங்களை படைச்சான். எப்படி தெரியுமா, இந்த இடத்த அன்ஷா அக்கும்னாக்க படைச்சான் அப்படின்ற அர்த்தம் வைக்கணும். ஹலக்கும் அப்படின்றாலும் படைச்சான் தான் அர்த்தம். அன்ஷா அக்கும், உங்களை தரிப்படுத்தினான், உங்களை அங்கே இருக்க வச்சான், படைச்சான் அப்படின்ற அர்த்தமும் கொடுக்கலாம் இந்த இடத்துல. அன்ஷா அக்கும், உங்களை அந்த ரப்புல் ஆலமீன் படைச்சான். எங்கே, மினல் அர்தி, பூமியில் படைச்சிருக்கிறான். பூமியில் இருந்துன்னு நேரடி அர்த்தம் வைக்கலாம், அல்லது பூமியில் படைச்சிருக்கிறான். சரி, பூமியில் படைச்சதோடு உங்களை விட்டுட்டானா, இல்லை வஸ்தஅமரக்கும், உங்களை வந்து அந்த பூமியிலேயே நீங்கள் தரிபாடாக நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற விஷயத்திலையும் உங்களை அந்த பூமியில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த பூமியில் உங்களை வாழ வச்சான். வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, அந்த பூமியிலே உங்களை வாழ செய்தான். அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ஃபஸ்தக்ஃபரூஹு, அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. சும்ம பின்பு தூபு இலைஹி, அவனின் பக்கமே நீங்க மீளக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால நீங்க என்ன செய்யுங்கப்பா, நீங்க செஞ்ச ஷிர்க் இணை வைப்புக்கு பதிலாக நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏன் தெரியுமா, இன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய இறைவன் கரீபுன், ரொம்ப நெருக்கத்துல தான் இருக்கிறான். உங்களுடைய துவாவை கண்டிப்பா என்ன செய்வான், அவன் அங்கீகரிச்சுக்கிருவான். உங்களுடைய துவாவை ஒரு காலம் புறக்கணிக்க மாட்டான். நீங்க அதுல இருந்து நிராசை கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள விஷயத்தை இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இன்ன ரப்பி, என்னுடைய இறைவன் கரீபுன், ரொம்ப நெருக்கமா தான் இருக்கிறான். அதனால நீங்க கேட்ட துவாவுக்கு முஜீபுன், அவன் பதிலளிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அதனால தாராளமா நீங்க செய்யுங்க, உங்களுடைய துவாக்களை கேளுங்க. நீங்க என்ன செய்யுங்க, ரப்புட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்றால் உங்களுடைய பாவங்களை ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா மன்னிச்சிருவான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை அப்படின்னு சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய சமுதாயத்தார்கள் சொன்னாங்க.
இப்போ அந்த கூட்டத்தார்கள் பதில் சொல்கிறாங்க. காலு யா சாலிஹ், அந்த சமூகத்தார்கள் சொன்னாங்க, சமூக கூட்டத்தார்கள் அவங்க சொன்னாங்க, யா சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, சாலிஹே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கது குன்த ஃபீனா, நீங்கள் எங்கள்கிட்ட பார்க்கல எப்படி தெரியுமா இருந்தீங்க, மர்ஜுவன் கபுல ஹாதா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது ரொம்ப அறிவுத்திறன் உள்ளவர்களாக எங்களுக்கு மத்தியில் நீங்கள் சிறந்த ஒரு மனுஷனாக இருந்தீங்க. அப்போதே சொன்னோம் இல்லையா, குணத்தால் நல்ல மனுஷராக இருந்தீங்க, மக்களுக்கு மத்தியில் பேசுறதுல நல்ல மனிதராக இருந்தீங்க, எல்லாமே உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பார்த்து தான் நாங்கள் அதில் கவரப்பட்டோம். நாங்கள் உங்கள்கிட்ட வந்தது நோக்கம் வந்து உங்களுடைய நடவடிக்கை தான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. கால யா சாலிஹு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அந்த சமுதாயத்தார்கள் சொன்னார்கள், கது குன்த ஃபீனா, எங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி தெரியுமா ஆயிருந்தீங்க, மர்ஜுவன் கபுல ஹாதா அத்தன்ஹா, மர்ஜுவன் கபுல, இதுக்கு முன்னாடி உங்களை நாங்கள் பார்க்க போகும்போது, இப்போ நீங்கள் தௌவா கொடுக்குறீங்களா, இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு சிறந்த மனிதராக எங்களுடைய கண்ணுக்கு மத்தியில் நீங்கள் தெரிஞ்சீங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது தெரியுமா, தன்ஹானா, எங்களை நீங்கள் தடுக்கிறீங்களா, அந்நஅபுத, வணங்குவதை விட்டும். நாங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, உருவ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த உருவ வழிபாடை தொட்டும் எங்களை நீங்கள் தடுக்கிறீங்களா, மாயபுது ஆபா உனா, எங்களுடைய முன்னோர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்கினார்களோ அதை விட்டும் எங்களை நீங்கள் தடுக்கிறீங்களா. இந்த இடத்துல ஆபா உனா அப்படின்றாக்க சில இடங்களில் தாய் தந்தையர்னு வரும், பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆபா உனா அப்படின்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல முன்னோர்கள்னு அர்த்தம் வைக்கணும். சரியா, தாய் தந்தையர்கள் வணங்கிய எங்களுக்கு நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படின்ற அர்த்தம் வச்சா சரியா வராது. முன்னோர்கள், மூதாதையர்கள் வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே வர்றாங்கல்ல, அதனால ஆபா உனா, எங்களுடைய முன்னோர்கள் எந்த ஒன்றை வணங்குனாங்களோ அந்த ஒன்றை விட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களா, நீங்கள் எங்களை தடுக்கிறீங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னனா லஃபி, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எப்படி தெரியுமா ஆகிட்டோம், லஃபி ஷக்கிம் மிம்மா தது ஊனா, நாங்கள் வணங்குறதுலேருந்து உங்கள் மேல் நாங்கள் சந்தேகப்படுறோம், நாங்கள் வணங்குவதை விட்டு நீங்கள் தடுக்கிறீங்கல்ல, இதனால் உங்கள் மீது என்ன செய்கிறோம், நீ சந்தேகப்படுறோம், உங்களை ததுவுனா எங்களை அழைக்கின்றீர்களா, இலைஹி முரீபின், அதாவது இது குறித்து நாங்கள் திட்டமாக நீ உங்களுடைய சொற்கள் எங்களுக்கு வந்து என்ன செய்ய திருப்தி இல்லை, எங்களுடைய சொற்கள் உங்களுடைய சொல் எங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால உங்கள் மேல் நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சமுதாய மக்கள் வந்து நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்பி பதில் சொல்கிறாங்க. கால சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, யா கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களே, அரஐத்தும், நீங்கள் பார்க்கலையா, நீங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, இன் குன்தும் அலா பையினத்தின், நிச்சயமாக நான் வந்து தெளிவான ஒரு விஷயத்தில் இருக்கிறேன், நான் வந்து குழப்பத்தில் இல்லை, நீங்களே தான் குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சமுதாயத்தார்களே, அரைத்தும், நீங்கள் பாருங்க அல்லது பார்க்கவில்லையா, நீங்கள் பார்க்கலைனாக்கா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன் குந்து அலா பையினத்தின் மிர் ரப்பி, என்னுடைய இறைவன் எனக்கு எதை தெளிவாக்கி கொடுத்தானோ அந்த தெளிவில் இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் வாத்தானி மின்ஹு, அவனிடமிருந்து எனக்கு ஒன்று வந்திருக்குது, என்னது, ரஹ்மத்தன், ஒரு ரஹ்மத்தான அருட்கொடையான விஷயமும் எனக்கு வந்திருக்குது, அதில் நான் தெளிவாக இருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஃபமையன்சுருனி மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார் இருக்கின்றார், சொன்னோம் இல்லையா, நாளை கியாமத்தில் நிப்பாட்டி அல்லாஹ் கேட்க போகும்போது அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறவங்க யார் இருக்கா, அல்லாஹ் மட்டும்தான் அந்த இடத்துல எனக்கு வருவானே தவிர நீங்களும் யாரும் வரமாட்டீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாங்க. ஃபமையன்சுருனி, எனக்கு யார் இருக்கிறா, உதவி செய்கிறதுக்கு எனக்கு யார் இருக்கிறா, எப்போ, மினல்லாஹ், அல்லாஹுவிடமிருந்து எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறா, எப்போ தெரியுமா, இன் அசைத்துஹு, அவன் என்னை காப்பாற்றுவான், எப்போ, அவனுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றுவான். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி உருவ வழிபாடுக்கு நான் வந்து ஒத்து வந்தேன்னு சொன்னாக்க நாளை கியாமத்தில் நான் அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு நான் பயப்படுறேன். ஏன் ரப்பு என்னை பாதுகாப்பான், ஏன்னா என் ரப்பு எதை சொன்னானோ அதில் நான் தெளிவாக இருக்கிறேன், அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஃபமா தஸீதூனனி, என்னைய வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, எனக்கு நீங்கள் அதிகமாக்காதீங்க, எதை, கைரு தஹ்சீரின், நஷ்டத்தையே தவிர வேற எதையுமே நீங்கள் எனக்கு அதிகமாக்கிறாதீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உங்களை வந்து நீங்கள் நஷ்டத்தில் இருக்கிறீங்க, அந்த பக்கம் என்னையும் இழுத்துறாதீங்க அப்படிங்கிறத சூசகமாக நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. சரி, ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, எவிடன்ஸ் நான் வந்த பின்னாடியும் கூட அந்த ஆதாரத்தை கொடுத்த பின்னாடியும் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் 63வது ஆயத்தில் தெளிவான அத்தாட்சி உங்களுக்கு நான் கொடுத்துட்டும் கூட நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அந்த எவிடன்ஸ் சம்மந்தமாக இப்போ வந்து வரப்போ பார்க்க போகிறோம். என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னாலே அங்கே நினைவுக்கு வர்றது என்னதான், ஒட்டகம் தான் நினைவுக்கு வரும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு ஞாபகத்தில் வரணும்.
அதே மாதிரி நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒட்டகம், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில் அந்த ஒட்டகமும் ஒன்று. சரி, இப்போ இவங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. அவங்க வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நபி தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம், என்ன எவிடன்ஸ்ன்னு கேட்ட அந்த நேரத்தில் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்பி கேட்டாங்கண்ணா, உங்களுக்கு என்னப்பா ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கண்ணா. இப்போ எல்லா சமுதாயத்தாரும் எங்களுக்கு இதை கொண்டு வாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் வந்து ஒருத்தர் கொலை செஞ்சிருவாங்க இல்லையா, சூரா பக்ராவில் வரக்கூடிய விஷயங்கள். ஒருத்தர் கொலை செஞ்சிருவாங்க, அந்த இறைச்சியினுடைய துண்டெடுத்து அந்த இறந்தவர் மேலே அடிங்க, எந்திரிச்சு உண்மையை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் வரும். அப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கேள்வியை கேட்டு பதில் வாங்கிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த மக்கள் வந்து கேட்குறாங்க, நீங்கள் நபி தான் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஒரு பாறையை காமிச்சு, ஒரு மலையினுடைய பாறையை காமிச்சு, இந்த பாறைக்குள்ளே இருந்து ஒரு ஒட்டகம் வரணும். அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும்னாக்க பாறையிலேருந்து வெளியே வந்த உடனேயே குட்டி போடணும். அந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தை எங்களுக்கு வேணும். அப்போ நாங்கள் வந்து செஞ்சிடறோம், ஈமான் கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி கேட்குறாங்க, அப்படி ஒரு கால் நான் கொடுத்துட்டால், அந்த எவிடன்ஸு நான் உங்களுக்கு அல்லாஹ்ட்டிருந்து வாங்கி கொடுத்துட்டேன்னு சொன்னாக்க நீங்கள் ஈமான் கொள்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுகிறாங்க, தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி தொழுகணுன்ற சட்டத்திட்டங்களை வச்சுருந்தானோ அந்த மாதிரி தொழுகிறாங்க. தொழுதுட்டு இங்கே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த இடத்துல இந்த மக்கள் வந்து ஒட்டகத்தை கேட்குறாங்க, அதுவும் அந்த ஒட்டகம் எப்படி வரணும், கர்ப்பம் தரித்த ஒட்டகமாக வரணும். இப்போ விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் நடத்தி காமிக்கிறதும் நடத்தாமல் இருக்கிறதும் அவனுடைய புறத்துலேருந்து இருக்கும். அல்லாஹ் நாடுனான்னு சொன்னாக்க ஒரு முன் உதாரணத்தை வச்சும் ஒரு பொருளை உண்டாக்குவான், முன் உதாரணம் இல்லாமலும் ஒரு பொருளை உண்டாக்குவான். முன் உதாரணம் இல்லாமல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சு வெளியாக்கி கொண்டு வந்தான், முன் உதாரணம் இல்லாமல். முன் உதாரணத்தோட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கணவர் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மூலியமாக கொண்டு வந்தான். இப்போ இந்த மாதிரி படைச்ச ரப்புல் ஆலமீன் இங்கே வந்து என்ன செய்கிறான், தன்னுடைய தஜல்லியாத்தை வெளியாக்குறான். நான் என்னால் இப்படியும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள எவிடன்ஸ் தான் இது. அல்லாஹுக்கு மத்தியில் யாராலையும் போட்டி போட முடியாது. நம்ம வந்து ஈமானுடைய ஃபர்ல் 7ல் அது அல்லாஹுக்கு எல்லா சக்தியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம். அல்லாஹுவை தவிர வேறு யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களிலும் நாம் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய தஜல்லியாத்தின் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துலையும் அதே மாதிரியே செய்கிறான். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவன் கேட்ட உடனேயே என்ன செய்கிறான், மலைக்குள்ளேருந்து ஒட்டகத்தை வெளியாக்கின பின்னாடி அந்த ஒட்டகம் எப்படி வருது அப்படின்னாக்க, பொதுவாக நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னாக்க, ஒரு ஆண் அல்லது பெண் 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் குழந்தை பெற முடியும், அதே மாதிரி குட்டியும் ஈன முடியும். இந்த இடத்துல ஒரு பெண் ஒட்டகம் ஆணுடைய ஒட்டகம் துணை இல்லாமல் குட்டி போடுறதுக்கு ரெடியாகி வருது. இது அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. சரியா? அப்போ இந்த இடத்துல அந்த கர்ப்பமான ஒட்டகம் பாறைக்குள்ளேருந்து வெளியே வருது, வந்த உடனேயே அது குட்டி போட்டுருது. இதை அவங்க கண்ணார பார்க்குறாங்க. அந்த சமுதாய மக்கள் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த எவிடன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அத்தாட்சிகள் நடக்குது. அப்போ நடந்துச்சுன்னு சொன்னாக்க இவங்க வந்து அந்த சொன்ன மாதிரி ஈமான் கொண்டவங்க கொஞ்சம் நபர்கள் தான். ஏறத்தாழ 4000 பேருன்னு எழுதுறாங்க, அல்லாஹ் ஆலம். அவங்கள மொத்தத்துக்கே ஈமான் கொண்டவங்க, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மொத்தமாக ஈமான் கொண்டவங்க மொத்தமே அவங்கள 4000 பேர் தான் அப்படின்னு கொண்டு வர்றாங்க, அல்லாஹ் ஆலம். அப்போ அதில் சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டாரு, அப்போ இவரை நம்ம ஏற்றுக்கிறலாமா, இஸ்லாத்தில் இணைஞ்சிடலாமா, ஏகத்துவ கொள்கை நம்ம ஏற்றுக்கிறலாமா அப்படின்னு அது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருந்த மத குருமார்கள் என்ன செஞ்சாங்க, தடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. சரி, இதுக்கு பிற்பாடு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க பயந்தாங்க அப்படின்னா. ஏன்டா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் மக்கள் மீது ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரியமாக இருந்தாங்களோ அந்த மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாய மக்கள் மீது ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அவங்க வந்து பயந்தாங்களாம். எப்போ இவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க, கொஞ்சம் நபர்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க, மீதமுள்ள எந்த நபர்களும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிருமோ அப்படின்னு அவங்க பயந்தாங்களாம்.
சரி, பயந்ததோட அந்த மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்களாம், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கேட்ட மாதிரியே என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து நபின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, இந்த ஒட்டகத்தையும் ஒட்டகத்தினுடைய குட்டியும் நீங்கள் பாதுகாக்கணும். பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதில் இருந்து நீங்கள் இறைச்சிக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, அறுத்து கொலை செஞ்சிடக்கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சீங்க என்றால் ஒரு கால் இந்த ஒட்டகத்தை அறுத்து நீங்கள் வேறு என்னமோ சாப்பிடவோ அல்லது வேறு எதுக்கோ நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னாக்க அதில் இருந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுறாங்க, ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. கொஞ்ச நாள் போச்சு. பொதுவாகவே மனுஷங்களாகிய நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாக மனிதருடைய இயற்கை குணம் என்னண்டாக்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர போகும்போது எல்லாத்துக்குமே சரி 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 சரின்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியாகிட்டோம்னு சொன்னாக்க படைச்ச ரப்புல் ஆலமீனை மறந்துடுவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்ல போகும்போது ஒரு ஆயத்தில் சொல்லி காமிப்பான், கடலில் என்னுடைய அடியான் போய்கிட்டு இருக்கான். குர்ஆனில் வரக்கூடிய ஒரு ஆயத், கடலில் என்னுடைய அடியான் போய்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் புயல் காற்று அடித்து கடல் சீற்றம் ஆயிருச்சு. அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, என்னை கூப்பிடுறாங்க, யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, நீ தான் எங்களை காப்பாற்றணும், நீ தான் எங்களை கரையில் கொண்டு போய் சேர்க்கணும், உன்னைய விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே இல்லை ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியான் என்ன செய்கிறான், என்கிட்ட கண்ணீர் விட்டு கதறான். என்கிட்ட ஓர் முகமாக இருந்து அவன் என்ன செய்ய உறுதியோடு இருந்து என்கிட்ட அந்த துவாவை கேட்குறாங்க. சரி, கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், அந்த புயல் காற்றை நிப்பாட்டி அந்த கடனுடைய சீற்றத்தை நிப்பாட்டி அவங்கள நல்ல விதமாக கரைக்கு கொண்டு சேர்த்துட்டாக்க அந்த அடியான் என்ன சொல்கிறான் தெரியுமா, என்னுடைய முயற்சியினால் நான் கரைக்கு வந்து சேர்ந்தேன், நான் என்னுடைய முயற்சி இல்லைண்டாக்க அந்த இடத்துல நான் மாட்டியிருப்பேன், நான் ஹலாக் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியான் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காமிப்பான். இது எதுக்குண்டாக்க அடியார்கள் நன்றியோடு இருக்கணும். தனக்குன்னு ஒரு அல்லாஹ் தஆலாவோட உதவி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு நம்ம ஷுக்கூர் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. இப்போ இந்த இடத்துல அந்த ஒட்டகத்தை தொடக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய உத்தரவு. இந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஒட்டகத்தை வந்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பல இடங்களில் பார்த்துருப்போம், பிராணிகளை அறுக்கிறோம்ல, அறுக்க போகும்போது நம்ம என்ன செய்கிறோம், படுக்க வச்சு அந்த கழுத்தை அதுக்குன்னு ஒரு வரைமுறைகள், கத்தி ஷார்ப்பாக இருக்கணும், அந்த கத்தி பெரிய கத்தியாக இருக்கணும், கத்தி வந்து அந்த ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கத்தியை பயன்படுத்தக்கூடாது, அறுக்கக்கூடியவங்களுக்கு கரெக்டான முறையில் ஒரே சீராக அறுத்து முடிச்சிடணும், அந்த ரத்தங்கள் வெளியாக போகும்போது அந்த பிராணிகளுக்கு வலி இல்லாத அளவுக்கு வெளியாக்கணும் அப்படிங்கிற நிறைய ஷரத்துகள் கொண்டு போகிறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது இல்லாமல் கொடூரமான முறையில் கொலை செய்கிறது எப்படி அப்படின்னாக்க, இன்றைக்கி நிறைய வீடியோக்களை பார்த்தோம்னாக்க அந்த மிருகங்களை அந்த பிராணிகளை ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் வேறு எந்த பிராணியாக இருந்தாலும் ஒன்று அதுக்குன்னு உள்ள முறையில் நல்ல முறையில் அறுத்து அதை வெளியாக ரத்தத்தை ஓட்ட வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், அதை அந்த மாமிசத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள ஜெனரேஷன்கள் என்னென்று தான் யோசிக்கிறாங்கன்ட்டு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடோ அல்லது மாடு, அன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்குற மாடை நிப்பாட்டி இருக்கிறாங்க, மாடை கொண்டு வந்து கம்பியோட அந்த மாடு ஓடாத அளவுக்கு கழுத்தோடு கொண்டு வந்து செஞ்சுறாங்க, அந்த கம்பியை கட்டிட்டாங்க, கம்பியில் கட்டிட்டாங்க. அந்த கேஸ் வெல்டு வைப்பாங்க, அந்த வெல்டு வைக்கிற கேஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன செய்கிறாங்க, அந்த மாட்டினுடைய தோலை பூரா சுடுறாங்க கேஸில், ஃபுல்லாக சுட சுட அந்த மாடு அப்படியே துடிக்குது, அதை உயிரோடு வச்சு அந்த தோலை பூரா கறுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை அறுத்தெடுக்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சுனாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்தது. அந்த நேரத்தில் நாயகம் வன்மையாக கண்டிச்சாங்க, உங்களுக்கு மிருகங்கள் இறைச்சியிலேருந்து நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன செய்யுங்க, அறுத்து அதை நல்ல முறையில் எடுத்து சாப்பிடுங்க. அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு பகுதியை மட்டும் அறுத்து எடுத்து சாப்பிட்டாங்க. முன்தொடை வேணும்னாக்க ஒரு மாடோ ஆடோ ஒட்டகமோ எதனுடைய முன்தொடை வேணும் எனக்கு அப்படின்னாக்க முன் செப்பையை மட்டும் நிப்பாட்டி அறுத்துருவாங்க, அதோட விட்டுருவாங்க அந்த ஆடு மாடை, அல்லது பின்தொடையை மட்டும் அவங்களுக்கு எந்த உறுப்பு வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஒரு மனோநிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னாக்க சில பேர் அன்றைக்கி பார்க்குறோம், அன்னைக்கு வீடியோவில் பார்த்தது, அன்றைக்கி ஒரு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ரத்தம் வேணும் அவங்களுக்கு, அந்த ஒரு பிராணியை கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த கழுத்து ஓரத்தில் ஒரு குச்சி மாதிரி வச்சு குத்துறாங்க. குத்துன பின்னாடி அது குழாய் மாதிரி வந்து அந்த ரத்தம் ஃபுல்லாக வெளியாகுது. அதை மாடை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, அந்த பிராணியை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த ரத்தம் பூரா வெளியாக மாட்டுக்கு மயக்கம் வருது, அந்த உடம்புலேருந்து ரத்தம் பூரா வெளியாச்சுன்னா என்ன ஆகும் அது? அப்போ இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன செஞ்சுட்டாங்கனாக்க சித்திரவதை செஞ்சு அந்த ஒட்டகத்தை சாகடிக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்க காலினுடைய நரம்பை அறுத்து விட்டாங்க.
அந்த ஒட்டகத்தினுடைய கால் நரம்பு அறுத்து விட்டாங்கன்னு எழுதுறாங்க. அறுத்து விட்ட பின்னாடி அந்த ஒட்டகம் துடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒட்டகம் இறந்துருக்குது. இப்போ இவங்க அறுத்த நாள், இந்த ஒட்டகத்தை அவங்க அறுத்த நாள் என்ன கிழமை அப்படின்னாக்க புதன்கிழமை அறுக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை சித்திரவதை செய்கிறது வந்துட்டு புதன்கிழமை செய்கிறாங்க. அப்போ நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நீங்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்துட்டீங்க, அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சிட்டீங்க, நியாயமே இல்லாத முறையில் அந்த கால்நடையை கொலை செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட நீங்கள் அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சிட்டீங்க, கை வச்சு அறுத்துட்டீங்க. இதிலிருந்து எண்ணி 3வது நாள் உங்களுக்கு அந்த தண்டனை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாயிருங்க, ஒட்டகத்தை கொண்டுட்டீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, 3 நாள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. 3வது நாள் உங்களுக்கு 4வது நாள் அவங்களுக்கு அந்த தண்டனை வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ புதன்கிழமை அந்த ஒட்டகத்துக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க, வியாழன் 1 நாள், வெள்ளி 2வது நாள், சனி 3வது நாள், ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இறங்கிருச்சு. சரி, இவங்க எதனால ஒட்டகத்தை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இவங்க எதனால் ஒட்டகத்தை கொலை செஞ்சாங்கன்னாக்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அதிகம். தண்ணி பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கிணறு ஒன்று இருக்கும், அந்த கிணத்துல வந்து அந்த காலத்து கிணறை பார்த்தா உள்ள படி இருக்கும், உள்ளே வந்து இறங்கி போய் தண்ணி அள்ளிட்டு வர மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தோம்னாக்க. அதுக்கு பிற்பாடு இப்போ எங்களுடைய ஜெனரேஷன் வந்து உரை வச்சு கிணறு வந்துச்சு. அந்த உரை வைப்பாங்க, தண்ணி இறைக்கிறது, வாளியை கட்டி இறைக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து உரை இல்லாத கிணறு தான் இருக்கும், அது கொஞ்சம் ஏற்ற மாதிரி வச்சு இறப்பாங்க தண்ணியை. அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி போய் தண்ணி அள்ளிட்டு வர்ற மாதிரி உள்ள கிணறு அது. அப்போ இந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்க, தண்ணி அள்ள போகும்போது அதே நாளில் ஒட்டகமும் வந்து இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியாக்குனாங்கல்ல, ஒட்டகம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வெளியாக்குனாங்க இல்லையா, இந்த ஒட்டகமும் வந்து அந்த கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு போச்சு. தண்ணி குடிச்சதுன்னா பூராத்தையும் குடிச்சு காலி பண்ணிடுமா. அந்த தர தெரிகிற அளவுக்கு, அந்த ஊற்று கண்கள் அந்த மண்ணுடைய கிணத்தினுடைய தர தெரிகிற அளவுக்கு தண்ணி பூராத்தையும் குடிச்சிடும். அப்போ மக்களுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்க அந்த நேரத்தில் இந்த மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு இது பண்ணீங்க, ஆனால் இங்கே தண்ணியை புறாத்தையும் குடிச்சிருது, இதனால் எங்களுடைய கால்நடைகளுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க முடியல, எங்கள் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுகளுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க முடியல, எங்களுக்கும் தண்ணி பற்ற மாட்டேங்குது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு தண்ணி பற்ற மாட்டேங்குது, அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஊரினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு நாள் அந்த மக்கள் தண்ணியை எடுக்கணும், அந்த கிணத்துலேருந்து ஒரு நாள் வந்து என்ன செய்யணும், அந்த ஊர் மக்கள் தண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு நாள் ஒட்டகத்துக்கு மட்டும்தான் தண்ணி, வேற யாரும் அந்த தண்ணி போய் எடுக்கக்கூடாது. ஒரு நாள் மக்கள், ஒரு நாள் ஒட்டகம், ஒரு நாள் மக்கள், ஒரு நாள் ஒட்டகம், ஒன்றை விட்டு ஒரு நாள் 2 பேர்த்துக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்தோடனே இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னண்டாக்க, ஒட்டகம் வந்து அந்த மனிதர்கள் தண்ணி எடுக்கிற நாளைக்கு அந்த பக்கமே வராதான். அல்லாஹ் அந்த அளவுக்கு அந்த ஒட்டகத்துக்கு அறிவை கொடுத்து தடுத்து நிப்பாட்டிட்டான் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்போ அந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, தண்ணி அதே மாதிரி எடுக்கிறாங்க. சரி, இப்போ அதே மாதிரி சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தண்ணி எடுக்கலைன்னா அந்த மக்களுக்கு தண்ணி கஷ்டமாயிரும். அப்போ அந்த மக்கள் எல்லாத்துக்குமே தண்ணிக்கு பதிலாக இந்த ஒட்டகம் பாலை கொடுக்குமா. அந்த அவங்க வீட்டில் உள்ள பாத்திரங்கள் நிறையிற அளவுக்கு அந்த ஒட்டகத்தில் வந்து பால் கறந்துட்டு போகுமா. அந்த அளவுக்கு அந்த ஒட்டகத்தில் வந்து அல்லாஹ் தஆலா பரக்கத்து வச்சுருந்தான் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த ஒட்டகம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்துட்டு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பத்தலை தண்ணி எங்களுக்கு, அப்படி இருந்தும் பத்தலை அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சுட்டாங்க, ஒட்டகத்தை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சரி, இவங்க ஒட்டகத்தை கொலை செஞ்சு இப்போ என்ன செஞ்ச பனிஷ்மெண்ட் 3வது நாள் 4வது நாள் இறங்கணும். புதன்கிழமை அவங்க ஒட்டகத்தை கொலை செய்கிறாங்க, வியாழன் வெள்ளி சனி 3 நாள் போக 4வது நாள். அந்த 3 நாளும் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒட்டகத்தை அறுத்துட்டோம், இனிமேல் நமக்கு தண்ணி பஞ்சமே வராது, தண்ணி வந்து கிணத்துல வத்தவே செய்யாது, கால்நடைகளும் குடிச்சுக்கிறலாம், அதே மாதிரி நம்மளும் எடுத்துக்கிறலாம், தண்ணிக்கு நமக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போ தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இருங்க, இன்னொரு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பனிஷ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க அதை பொருட்படுத்தலை, எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தோரணையில் இவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதல்ல அவங்களுக்கு ஏற்பட்டது பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பூகம்பம் ஏற்பட்டது அப்படின்னு. அந்த பூகம்பத்தோடு சேர்த்து என்ன ஆயிருச்சு அப்படின்னாக்க ஒரு கடுமையான சப்தம் வந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க. ரொம்ப ஹெவியான சவுண்டு இருந்துச்சுனாக்க நம்மளால் தாங்க முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வீட்டிலையே வந்துட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அல்லது ஒரு பாட்டோ அல்லது வேறு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது இருக்கிறதுலே அதிகமான சவுண்டு வச்சோம்னாக்க நம்மளால் அதை கேட்க முடியுமானா கண்டிப்பாக கேட்க முடியாது. சில ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கு அந்த சத்தம் கேட்டாலே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சு நெஞ்சு வலி வந்துடும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் பரிபூர்ண ஷிஃபாவாக கொடுக்கட்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மக்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு எழுதுறாங்க.
எந்த அளவுக்குண்டாக்க நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படி அந்த விஷக்காத்தை அல்லாஹ் அனுப்பி அந்த ஆர்கன்களை பூரா அல்லாஹ் வெட்டி விட்டானோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சத்தம் கேட்குறாங்கல்ல, சத்தம் கேட்டதில் காதுக்குள்ளே அந்த சத்தம் போய் உள்ள ஹார்ட்டு தெரிச்சது அப்படின்னு எழுதுறாங்க. உள்ள இதயம் தெரிச்சிருச்சு. தெரிச்சதோடு மட்டுமல்லாமல் அவங்கள எப்படி ஹலாக்காக்கணும் அப்படின்னாக்க மண்டி போட்டவர்களாக ஒவ்வொருத்தரும் குப்பரை விழுந்து கிடந்தாங்க. அதாவது முட்டிக்கால் போட்டு கால் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம அப்படி தான் வருது, மண்டி போட்டவர்களாக ஒவ்வொருவரும் இறந்து கிடந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். நம்ம இதெல்லாம் எதுக்கு, நமக்கு ஒரு தஃப்சீருடைய நோக்கம் வந்து நம்ம அல்லாஹ்வுடைய தண்டனைகளை நம்ம பயப்படணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறணும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிரியமான வாழ்க்கை எதுவோ அதை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை பூராத்தையும் நம்ம முஃபஸ்ஸிரீன்கள் கொண்டு வர்றாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்க, அவங்க ஒவ்வொருவர்களும் அவங்கவுங்க வீட்டில் வந்து முகம் குப்பரை கிடந்தாங்க, வீடே இல்லாமல் ஆயிடுச்சுன்னு எழுதுறாங்க. அந்த பூகம்பத்தால் அந்த இடத்துல வீடு இருந்ததான்னு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு அந்த நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்க, அவங்க ஏக இறை கொள்கையை மறுத்தது மட்டுமல்லாமல் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த அத்தாட்சி ஒட்டகத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, அறுத்து அதை அநியாயமாக கொலை செஞ்சாங்க. அதனால தான் என்ன செஞ்சோம், அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இதோட நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு முடியுது. அடுத்து வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயங்கள் ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ அதனுடைய அர்த்தங்களை பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வயா கௌமி, இன்னும் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தார்களே, ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும், இதோ இந்த வந்திருக்கிற அத்தாட்சி இது அல்லாஹ்விடமிருந்து வந்த உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. ஹாதிஹி இந்த ஒட்டகம் இருக்குது இல்லையா, நாகத்துல்லாஹி லக்கும் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு அத்தாட்சியாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து செய்யுங்க, அதை கவனமாக இருந்துக்கிறணும். அதில் அந்த அத்தாட்சி எப்படி நீங்கள் வச்சுக்கணும், ஃபதரூஹா அந்த ஒட்டகத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், தஅகுலு ஃபில் அர்லில்லாஹி அல்லாஹ் ஃபில் அர்லில்லாஹி அல்லாஹுடைய பூமியில் அது எங்கே போக விரும்புதோ அதை அங்கே போய் சாப்பிட்டுக்கிறட்டும், அது எங்கே போய் தண்ணி குடிக்க விரும்புதோ போய் குடிச்சுக்கிறட்டும், அதை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் எந்த விதமான தீங்கும் கொடுத்துடாதீங்க. ஃபதரூஹா அந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்கள், தஅகுலு ஃபில் அர்லில்லாஹி அல்லாஹுடைய பூமியில் எதை போய் சாப்பிடணும்னு நினைக்கிறதோ அது போய் சாப்பிட்டுக்கிறட்டும், அதை நீங்கள் விட்டுருங்க. வலா தமஸ்ஸூஹா பிஸூஇன் அதுக்கு எந்த விதமான இடையூறும் கொடுக்காதீங்க, தீங்குகளும் அந்த ஒட்டகத்துக்கு கொடுத்து விடாதீர்கள். அப்படி ஒரு கால் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க ஃபயஉஹுதகும் அதாபுன் கரீபுன், நீங்கள் ஒரு கால் அந்த ஒட்டகத்துக்கு அதாப் வேதனை ஏதாச்சும் கொடுத்துட்டீங்கன்னாக்க ஃபயஉஹுதகும் உங்களை அல்லாஹ் பிடிச்சிருவான், உங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தஆலா தண்டனையை இறக்கி விடுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யும் தெரியுமா, உங்களுக்கு அந்த தண்டனை வந்துடும். அதாபுன் கரீபுன் ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரமாலாம் இல்லை, ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த ஒட்டகத்துக்கு எந்த விதமான தீங்குகளும் செய்யாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்தினர்களுக்கு சொன்னாங்க. ஃபஅகரூஹா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன தான் சொல்லி இருந்தாலும் கூட அதை அவங்க என்ன செய்யலை, விடலை. அதுக்கு பதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாக்க அதை வெட்டி விட்டார்கள், அதனுடைய கால்களை வெட்டிட்டாங்க. ஃபஅகரூஹா அந்த ஒட்டகத்தினுடைய காலினுடைய குதிங்கால் நரம்பை அவர்கள் துண்டித்தார்கள், வெட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபகால அந்த சமுதாயத்தார்கள் சொன்னாங்களாம், ஃபகால அந்த சமுதாயத்தர்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த ஃபகாலவுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, தமத்தஉ ஃபீ தாரிக்கும் நீங்கள் ஒட்டகத்துக்கு இந்த மாதிரி இடையூறு கொடுத்துட்டீங்க, காலினுடைய நரம்பை வெட்டிட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன செஞ்சு இப்போ நீங்கள் உங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா, தமத்தஉ ஃபீ தாரிக்கும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எத்தனை நாளைக்கு தெரியுமா, சலாசத்த ஐயாமின் 3 நாட்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துக்குங்க. ஏன் தெரியுமா, ذَلِكَ وَعْدٌ நிச்சயமாக இதுதான் வாக்குறுதியாக இருக்கிறது. என்ன வாக்குறுதி தெரியுமா, கைரு மக்குதூபின் இது வந்து உங்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்க போறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸுக்காக வேண்டி இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதில் பொய் எதுவும் இல்லை, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தே தீரும், அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, 3 நாள் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நல்லா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கங்க அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கடுத்து இப்போ அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், ஃபலம்மா ஜாஅ அம்ருனா நம்முடைய அந்த விஷயங்கள் வந்த பொழுது, எந்த விஷயம், அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் அந்த தண்டனைகள் வந்த பொழுது, நஜ்ஜைனா நாம் வெற்றியாக்கி கொடுத்தோம் அல்லது பாதுகாத்தோம்,
நஜ்ஜைனா நாம் பாதுகாத்தோம், சாலிஹன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தோம். அது மட்டுமல்லாமல் வல்லதீன ஆமனு மாஅஹு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் நாம் பாதுகாத்தோம். பாதுகாத்தது மட்டுமல்லாமல் பி ரஹ்மத்தின் மின்னா நம்மிடமிருந்து அவர்களுக்கு நாம் அருட்கொடையை கொடுத்தோம். வமின் ஹிஸி யௌமைதீன் அன்றைய நாளிலே உலகம் நஷ்டத்தில் அழியக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சோம், நாம் அவளுக்கு வெற்றியை கொடுத்தோம், பாதுகாப்பை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். சொல்லிட்டு இன்ன ரப்பக நபியே உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஹுவ அவன்தான் கவியுன் அசீசுன் அவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான், அதே மாதிரி மிகைத்தவனாகவும் கண்ணியமானவனாகவும் இருக்கின்றான். ஆட்சி செய்யறதுல அவன் தான் கண்ணியமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நபியே. அதனால நாம் என்ன செஞ்சோம், உங்களை நம்ம பாதுகாத்துட்டோம், உங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையும் நாம் பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தாப்புல நான் என்ன செஞ்சேங்கிறத சொல்ல போறான். வஅஹதல்லதீன அல்லாஹு தஆலா பிடித்தான் யார, சில பேத்த. எந்த சில பேத்த, லலமு ஸைஹது லலமு அநீதம் இழைத்தவர்களை பயங்கரமான சப்தத்தை அவர்களுக்கு நாம் பிடிக்க செய்தோம். வஅஹதல்லதீன லலமு ஸைஹதன் ஏன்னா அவர்களுக்கு அதிகமான சப்தத்தின் மூலமாக அநீதம் இழைத்தார்களோ அவர்களுக்கு அதிகமான சப்தத்தின் மூலம் நாம் அவர்களை பிடித்தோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபஅஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுடைய வீடுகளுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சாங்க, அதிகாலையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். ஃபஅஸ்பஹு அவர்கள் விழுந்து கிடந்தார்கள், ஃபீ தாரிஹிம் ஜாத்திமீன அவர்களுடைய வீடுகளிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். ஏன் தெரியுமா, அந்த சப்தம் அவர்களால் தாங்க முடியல. அதுதான் நான் அவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு. அவங்களுடைய உள்ளங்கள் சிதறிடுச்சு அப்படிங்கிறத முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. கஅல்லம் யகுனௌ ஃபீஹா அதில் அவர்கள் அதற்கு முன்பு குடியிருக்காதவர்களை போன்று ஆயிருச்சு. கஅல்லம் யகுனௌ ஃபீஹா அந்த இடத்துல வீடே இல்லாத மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த வீடு இடிஞ்சு தரைமட்டமாகி அந்த இடத்துல மனுஷர்களே இல்லாத அளவுக்கு அந்த நாளுக்கு நான் ஆக்கிட்டேன். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன சமூத நிச்சயமாக சமூது கூட்டத்தார்களே, கஃபரு அவர்கள் நிராகரித்தார்கள், ரப்பகும் அவர்களுடைய இறைவனை நிராகரித்தார்கள், அதனால தான் அவர்களுக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வரான். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன சமூத இந்த சமூது கூட்டத்தார்களுக்கு ஏன் தெரியுமா இப்படி போட்டு தண்டனையை கொடுத்தேன், கஃபரு அவர்கள் நிராகரித்தார்கள், ரப்பகும் அவர்களுடைய இறைவனை அவர்கள் நிராகரித்து விட்டதின் காரணமாக அவர்களுக்கு இப்படி ஒரு அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுத்தான். அதே மாதிரி அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புஅதன் லி சமூத் சமூது கூட்டத்தார்களுக்கு அழிவுதான் அவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல உறுதியாக சொல்லி காமிக்கிறான். இதனுடைய படிப்பினை என்ன அப்படின்னாக்கா, நம்மளும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கிறது மட்டுமல்லாமல் அவனுடைய தண்டனைகளுக்கு நம்ம பயப்படணும். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல நாயன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.